ஆல்ரெடி இந்தியாக்குள்ளே நிறைய கிளாத்திங் பிராண்ட்ஸ் இருந்தாலும் அந்த டைமில் கூட ஒரு புது கிளாத்திங் பிராண்ட் உள்ளே வந்து வருஷத்துக்கு 1000 கோடி ரூபாய் ப்ராஃபிட்ஸில் மட்டுமே டேர்ன் ஓவர் கம்பெனி அப்படின்னு சொன்னால் நம்ப முடியுமா? அப்படியேப்பட்ட கம்பெனி தான் ஜூடியோ பிராண்ட். இந்த பிராண்ட் யூஸ் பண்ண ஸ்ட்ராட்டஜிஸ், டிப்ஸ், கேம்பெயின்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு ஒரு 4 பேஜஸ் கண்டென்ட்டாக எடுத்து வச்சுருக்கேன். டெஃபினட்டாக இது ஃபோக்கஸ் ஆகாதுன்னு எனக்கே தெரியும். பட் இருந்தாலும் உங்ககிட்ட காமிக்கிறது என்னென்னா, நீங்கள் இந்த கண்டென்ட்டை இன்ஃபர்மேஷன் கண்டென்ட்டாக ஃபுல்லாக பாருங்கள். அட் எண்ட் ஆஃப் வீடியோவில் நம்ம பண்ண போகிற இந்த கேஸ் ஸ்டடியில் நீங்கள் என்னென்ன விஷயத்தெல்லாம் எடுத்துக்கலாம். சப்போஸ் நீங்கள் ஒரு பிராண்ட் ஆரம்பிக்கணும்னு நினச்சாலும் சரி, இல்லாட்டி நீங்கள் ஒரு ஆல்ரெடி பிராண்ட் வச்சுருந்தாலும் சரி, இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த கம்பெனிக்கு பேர் ஏன் ஜூடியோ அப்படின்னு வச்சுருக்காங்க கண்டுபிடிச்சிருக்கோம். அட் தி எண்ட் ஆஃப் வீடியோவில் கன்ஃபார்ம் உங்ககிட்ட சொல்கிறேன். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த ஜூடியோ பிராண்ட் யாரோடது அப்படின்னு ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த ஜூடியோ பிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டாடா குரூப் ஆஃப் கம்பெனிஸ் கீழே தான் வருது. இட்ஸ் இஸ் நத்திங் பட் நம்மளோட ரத்தன் டாட்டா தாத்தா இருக்கார்ல, அவரோட கம்பெனிக்கு வர ஒன் ஆஃப் தி கம்பெனி தான் இந்த ஜூடியோ பிராண்ட். ஓகேங்களா? டாடா குரூப் ஆஃப் கம்பெனிஸ் கீழே கிட்டத்தட்ட நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது. அதில் காமனாக நம்மளுக்கு தெரிஞ்ச பிராண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா டாடா மோட்டர்ஸ். நம்ம யூஸ் பண்ணுற முக்கால்வாசி கார் யூஸ் பண்ணுற மோட்டார்ஸ் எல்லாமே இந்த பிராண்ட்லேருந்து வர்றது தான் டாடா மோட்டர்ஸ். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டாடா ஸ்டீல் குரூப் ஆஃப் கம்பெனிஸ். அவங்க யூஸ் பண்ணுற ஸ்டீல், ஒரு மேனுஃபேக்சரிங் ஸ்டீல் இண்டஸ்ட்ரியில் ஒரு மிகப்பெரிய தலைனா அது யாருன்னு கேட்டிங்கன்னா நம்மளோட ரத்தன் டாட்டாவோட மேனுஃபேக்சரிங் யூனிட் ஆஃப் ஸ்டீல் தான். ஸோ தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஐடியில் ஒரு பெரிய ஒரு இம்பாக்டை கொடுத்த கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா டாடா கன்சல்டிங் சர்வீசஸ். விச் இஸ் நம்மள நிறைய பேர் அங்கே தான் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். டிசிஎஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஐடி, ஸ்டீலு, இந்த மாதிரி நிறைய இடத்துல இருந்தாலும் எதுக்கு அவங்க வந்து ஃபேஷனுக்குள்ளே வரணும், ஃபேஷன் ரீட்டைல் இண்டஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க, அந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே அவங்க வரணும்னு முடிவு எடுத்தாங்க அப்படின்ற ரீசனை நான் சொல்கிறேன். பட் ஆனால் அவங்க வரணும்னு முடிவு எடுத்ததுக்கு அப்புறமா தான் இந்த ஜூடியோன்ற பிராண்ட் வந்து உருவாகுது. ஓகேங்களா? ஏன் இந்த ஜூடியோன்ற பிராண்டை அவங்க வந்து ஃபேஷன் ரீட்டைல் இண்டஸ்ட்ரிக்குள்ளே கொண்டு வரணும்னு நினச்சாங்கன்னா, அவங்க டார்கெட் பண்ணது மொத்தம் 2 பாயிண்ட் தான். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அஃபோர்டபுளான ப்ரைஸ்க்கு ஹை குவாலிட்டியாக நம்ம கொடுத்தாகணும் இந்தியாவில் அப்படின்னு நினச்சாங்க. செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா, டயர் 2, டயர் 3 கண்ட்ரீஸில் நம்ம வந்து இந்த ஒரு குவாலிட்டி ப்ராடக்ட்டை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு நினச்சாங்க. விச் இஸ் நத்திங் பட் நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். டயர் 1 சிட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹைதராபாத், பெங்களூர் மாதிரி வச்சுக்கோங்க. பெங்களூர்ன்றது டயர் 1 சிட்டி. அங்கெல்லாம் வந்து மோஸ்ட் ப்ராபப்லி இந்த மாதிரி ஹை குவாலிட்டிலாம் லோவஸ்ட் ப்ரைஸில் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம வந்து இந்த சென்னை, இந்த விழுப்புரம் இந்த சைடில் வரதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டயர் 2, டயர் 3 சிட்டிஸில் வருது. ஸோ இவங்க என்ன டார்கெட் பண்ணாங்கன்னா, அஃபோர்டபுளான ப்ரைஸில் ஹை குவாலிட்டியை இந்த மாதிரி டயர் 2 சிட்டிஸ்க்கும் டயர் 3 சிட்டிஸ்க்கும் நம்ம வந்து கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு முடிவு எடுத்தாங்க. ஸோ இதுக்கு அவங்க யூஸ் பண்ண ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே நம்ம சொல்லணும். நீங்கள் நினைக்கலாம், ஏன் வந்து அவங்க வந்து இந்த டயர் 2, டயர் 3ல இருந்தாங்க, ஏன் இதுக்கு முன்னாடி இவங்க வரும்போது டைம்னு பார்த்தீங்கன்னா 2016. இந்த 2016 அப்போ யாருமே இல்லையா இண்டஸ்ட்ரிக்குள்ளே அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பிராண்ட்ஸ் இருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் லைஃப் ஸ்டைல், வெஸ்ட் சைடு, நெக்ஸ்ட்டு இன்னும் அவங்க கொஞ்சம் பழைய பிராண்ட்ஸ், ஹேண்ட் கிராஃப்டட் பிராண்ட்ஸ் இவங்களாம் இருந்தாங்க. இந்த பிராண்ட்ஸ்லாம் பண்ண ஒரு பின்ன மிஸ்டேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே வந்து ஹேண்ட் கிராஃப்டட் பிராண்ட்ஸு ப்ளஸ் அந்த பிராண்ட்ஸ் எல்லாமே நடுவில் நிறைய மிடில் மேன் இருப்பாங்க. மிடில் மேன் அண்ட் சென்ஸ் நீங்கள் சொல்கிற மாதிரி உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, மேனுஃபேக்சர்கிட்டேருந்து டிஸ்ட்ரிபியூட்டர் வாங்குவாங்க, டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்டேருந்து ஹோல்சேலர் வாங்குவாங்க, ஹோல்சேலர்கிட்டேருந்து ரீட்டைலர் வாங்குவாங்க, ரீட்டைலர்கிட்ட இருந்தால் கஸ்டமருக்கு வரும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 4 பேர்கிட்ட கை மாறி வரதுனால அது ஒரு ப்ரைஸோட ரேஞ்ச் அதிகமாகிட்டே போயிட்டு இருந்துச்சு. அதுவும் அவங்க 2016 இருந்த எல்லா பிராண்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா டயர் 1 சிட்டிஸில் மட்டும் தான் அவங்க லொக்கேஷனை வச்சுருந்தாங்க. ஸோ அதனால் இந்த டயர் 2, டயர் 3 இருக்க சிட்டிஸ் எல்லாமே டயர் 1 சிட்டிஸ் போயிட்டு வாங்கிட்டு வர மாதிரி தான் இருந்துச்சு. இதை அவங்க எப்படியாச்சும் பிரேக் டவுன் பண்ணணும்னு நினச்சி தான் இந்த ஒரு ஐடியாலஜியை கொண்டு வந்தாங்க. ஹையஸ்ட் குவாலிட்டியில் டயர் 2, டயர் 3 சிட்டிஸை கொண்டு வந்தாகணும். நெக்ஸ்ட் அஃபோர்டபுள் ப்ரைஸை ஹையஸ்ட் குவாலிட்டியாக நம்ம கொண்டு வந்தாகணும் அப்படின்னு முடிவு எடுத்தாங்க. ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு எப்படி ஜூடியோ வந்து உருவாச்சு, ஏன் அவங்க உள்ளே வரணும்னு நினச்சாங்க அப்படின்ற ரீசனை சொல்லியாச்சு. ஸோ இப்போ ஜூடியோ பிராண்டோட ஏமே பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் கொடுத்தாகணும், அதே மாதிரி குவாலிட்டி குறையாமல் ஹை ப்ரைஸில் கொடுத்தாகணும். நம்ம ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் நம்மளோட மென்டாலிட்டி எப்படி இருக்குன்னா, லோவஸ்ட் ப்ரைஸாகவும் இருக்கணும், ஹையஸ்ட் குவாலிட்டியாகவும் இருக்கணும் அப்படின்னு தான் நம்ம நினைப்போம். ஸோ இந்த மைண்ட் செட்டை பக்காவாக கேப்சர் பண்ண நம்மளோட ஜூடியோ டீம், ரத்தன் டாட்டாவோட டீம் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஸ்ட்ராட்டஜிஸை கொண்டு வர ஆரம்பித்தாங்க. இது என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக ஒன்று எடுத்துப்போம். நம்ம வந்து ஒரு 4 விஷயம் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக தேவைப்படும். இந்த ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு ப்ராடக்ட்டை ஒரு இடத்துலேருந்து சோர்ஸ் பண்ணணும், 2வது அந்த ப்ராடக்ட்டை ப்ரொடக்ஷன் பண்ணணும், 3rd வந்து டிசைன் பண்ணணும், 4th வந்து கன்சியூமர்கிட்ட போய் சேர்க்கணும். இந்த 4 ப்ராசஸ்லையுமே நீங்கள் எந்த அளவுக்கு ப்ராஃபிட் அடிப்படாமல் நீங்கள் வந்து உங்கள் குவாலிட்டி டேமேஜ் பண்ணாமல் கன்சியூமர்கிட்ட கொடுக்கும்போது உங்களுக்கான ப்ராஃபிட்ஸ் அதிகமாக. இந்த 4 டெக்னிக்குமே அவங்க எப்படி குறைச்சாங்க, என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் யூஸ் பண்ணாங்க அப்படின்றது இப்போ நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு அவங்க வந்து ப்ராடக்ட்டை சோர்ஸ் பண்ண விதம்னு பார்த்தீங்கன்னா, இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப ஹையஸ்ட் குவாலிட்டி இருக்க ஒரு ப்ராடக்ட் சூஸ் பண்ணி அவங்க சோர்ஸ் பண்ண ஆரம்பித்தாங்க ஒரு சப்ளையர் கிட்ட. அந்த சப்ளையரை அவங்க எப்படி ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ஆக்கினாங்கன்னா, பல்க் ஆர்டரிங் கொடுக்க ஆரம்பித்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு லேக்ஸ் கணக்கில் அவங்க ஆர்டரிங் கொடுக்க ஆரம்பித்ததுனால
அவங்களால ஈஸியாக நெகோஷியேட் பண்ண முடிஞ்சுது. ஸோ அவங்க வந்து ஒரு அதிகமான அமௌண்ட், ஒரு 10,000 பீசஸ் இல்லை லேக் கணக்கில் பீசஸ் சொல்லும் போது ப்ரைஸை அடித்து அவங்களால பேசி குறைச்சி ப்ரைஸில் வாங்க முடிஞ்சுது. வாங்கிட்டு ப்ரொடக்ஷன் ஸ்பேஸுக்கு வந்தது, விச் இஸ் டிசைனிங். இந்த டிசைனிங் ஸ்பேஸில் அவங்க சொன்ன ஒரு சூப்பரான ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணியிருக்காங்க ஜூடியோ கம்பெனி. மற்ற பிராண்ட்ஸ் மாதிரி இல்லாமல் ரொம்ப மினிமலிஸ்டிக்கான டிசைன்ஸை அவங்க இன்வால்வ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. விச் மீன்ஸ் ரொம்ப லைட்டான டிசைன்ஸ் இருந்தாலும் ஓகே, எனக்கு வந்து அதிகமாக பிரிண்டட் பண்ண வேணாம். ஸோ இது வந்து இன்டெரக்டாக அவங்களுக்கு என்ன பண்ணுன்னா அவங்களோட ப்ரொடக்ஷன் காஸ்ட்டு லெஸ் பண்ணும். ஸோ ப்ரொடக்ஷன் காஸ்ட் லெஸ் ஆனால் ஈவென்ச்சுவலி நம்ம கஸ்டமர் கிட்ட வரும்போது அந்த காஸ்ட்டு லெஸ் ஆகும். இந்த விஷயம் வந்து அவங்களுக்கு கரெக்டாக பட்டுது. டிசைன்ஸை ரொம்ப கம்மியாக வச்சாங்க. தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டிசைன்ஸை முடிச்சதுக்கப்புறமா அடுத்தது பார்த்தீங்கன்னா டிசைன்ஸ் எல்லாம் முடிச்சிட்டாங்க. டிசைனை முடித்த உடனே அதை டேரக்ட் டு கஸ்டமருக்கு கொண்டு வர ஆரம்பித்தாங்க. எப்படி டேரக்ட் டு கஸ்டமர் கொண்டு வர ஆரம்பித்தாங்கன்னா, நான் சொன்ன மாதிரியே ஒரு 4 மெம்பர்ஸ் இருப்பாங்க. நடுவில் ஹோல்சேல் ரீட்டைலர்கிட்ட, மேனுஃபேக்சர், ஹோல்சேல் ரீட்டைலர், அப்புறமா தான் கஸ்டமருக்கு வரும். இந்த மாதிரி வரும்போது ஃபஸ்ட்டு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ராடக்ட் எடுப்போம், ஒரு டிஷர்ட்டே எடுப்போம். அந்த டிஷர்ட்டோட மேனுஃபேக்சர் ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 100 ருபீஸ். ஹோல்சேல் கிட்ட வரும்போது 150 ருபீஸாக மாறும். அதுவே ரீட்டைலர் கிட்ட வரும்போது அவன் வந்து ஒரு கடை எடுத்து வாடகை கொடுத்து ஏசி போட்டு ரூம் வச்சுருப்பாங்க. ஸோ இதெல்லாமே சேர்த்து ஒரு 250-300 ரேஞ்சுக்கு நம்மகிட்ட சேல் பண்ணுவாங்க. ஸோ அப்போ கன்சியூமர் நம்ம தான் கன்சியூமர், நம்மக்கிட்ட வந்து நிற்கும் போது அந்த டிஷர்ட்டோட விலை எவ்வளோ இருக்குன்னா கிட்டத்தட்ட 300 ருபீஸ் இருக்கும். ஸோ 100 ருபீஸ் ப்ரொடக்ஷன் பண்ண ஒரு மேனுஃபேக்சர் பண்ண ஒரு டிஷர்ட்டை நம்ம கையில் வந்து சேரும் போது கிட்டத்தட்ட 300 ருபீஸ்க்கு வந்து சேருது. விச் மீன்ஸ் 200% அதிகமாக இருக்குது நம்மளுக்கு ப்ரைஸு. ஸோ இது எல்லாமே ரிஸ்க் பண்ணுற மாதிரி அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அந்த டிசைனிங் ப்ராசஸ்லேருந்து டேரெக்டாக அவங்களோட ஷாப்ஸுக்கு கொண்டு வர ஆரம்பித்தாங்க. நடுவில் யாருமே இந்த மிடில் மேன்ஸ் இல்லாமல் போயிட்டாங்க. ஸோ இந்த மிடில் மேன்ஸ்லாம் இல்லாமல் போன அந்த ஒரு ரீசனால் கிட்டத்தட்ட அவங்களால 200 ருபீஸ் ப்ரைஸை லெஸ் பண்ணி பீப்புள் கிட்ட டேரக்ட் டு கஸ்டமராக தர முடிஞ்சுது. இதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட டேரெக்டான ஸ்டோர்ஸ் வச்சுருந்தாங்க, அவங்களோட டேரெக்டான ஆன்லைன் ஸ்டோர் வச்சுருந்தாங்க. விச் மீன்ஸ் நடுவில் எந்த மிடில் மேன் இல்லாதனால ப்ரைஸ் ரொம்ப கம்மியாக கிடச்சிது. இன்னும் வெறும் ஜூடியோட சக்ஸஸ் மட்டுமே பேசிகிட்டு இருக்கோம். ஜூடியோக்கு லாஸஸே வரலையா உள்ளே என்ட்ரானதுலேருந்து கேட்டிங்கன்னா, லாஸஸ் கண்டிப்பாக வந்துச்சு. 2 விஷயத்தால் அவங்க ஜூடியோ பிராண்டுக்கு ஒரு லாஸ் வந்துச்சு. ஃபஸ்ட்டு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கஸ்டமரோட பிஹேவியர் கொஞ்சம் சேஞ்ச் ஆரம்பிச்சிட்டு. ஏன்னா அந்த கிளாத்திங் பிராண்ட் கம்பெனிஸ்லாம் கொஞ்சம் சேச்சுரேட்டட் ரேஞ்சில் இருந்துச்சு. இந்த 2 விஷயத்தினால மட்டுமே ஜூடியோ பிராண்டுக்கு ஒரு சின்ன லாஸ் வந்துச்சு. விசிபிலிட்டியும் லெஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சு. அந்த டைமில் தான் அவங்க 2 கேம்பெயின்ஸ் ரன் பண்ண ஆரம்பித்தாங்க. இந்த 2 கேம்பெயின்ஸுமே அவங்களோட ப்ராஃபிட்ஸ் ரேஞ்சுக்கான விசிபிலிட்டியை ரொம்ப அதிகமாச்சு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த கேம்பெயினோட நேம் பார்த்தீங்கன்னா ஜூடியோ ஸ்டைல் ஸ்குவாட் அப்படின்னு ஆரம்பித்தாங்க. இதோட மெயின் கான்செப்ட் என்ன பார்த்தீங்கன்னா, கஸ்டமர் ஜென்ரேட்டட் கண்டென்ட் அப்படின்னு பேர் வச்சாங்க. அது என்னன்னா, ஜஸ்ட் லைக் தட் அவங்களோட ட்ரெஸ்ஸஸை ஷோகேஸ் பண்ணி யார் வந்து இன்ஸ்டாகிராம்லையோ இல்லை வேறு எந்த சோஷியல் மீடியாலையும் ஒரு ஸ்டேட்டஸ் போடும் போது #ஸ்டூடியோ ஸ்டைல் ஸ்குவாட் அப்படின்னு போட சொன்னாங்க. இது வந்து ஒரு பெரிய விசிபிலிட்டியை கொடுத்தது. எப்போனா ஜூடியோ கம்பெனி ஒரு தனி டீமே செட் பண்ணி இந்த ஷேர் பண்ணுற எல்லாத்தையுமே அவங்களோட ஜூடியோ பிராண்டட் பேஜஸில் ரீஷேர் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ நீங்களே நினச்சி பாருங்கள், நம்ம வாங்குற ஒரு ஷர்ட்டை நம்ம வந்து ஸ்டேட்டஸ் போடுறோம், நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்காக அந்த ஹேஷ்டாக் போட்டு போடுறோன்னு வச்சுக்கோங்களேன். அது ஒரு பிராண்டே எடுத்து ரீஷேர் பண்ணால் அது எவ்வளோ நம்மளுக்கு பெருமையாக இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கோங்க. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி அவங்க பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணி நம்மளோட அல்ப ஆசையை டோட்டலாக அவங்களோட பிராண்டிக்கு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கம்ப்ளீட்டாக எல்லா எல்லாத்தையும் ரீஷேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால் ஒரு பெரிய விசிபிலிட்டி கிடச்சிது. இன்னொன்று கொண்டு வந்தாங்கன்னா, இந்த மாதிரி ரீஷேர் பண்ணுறவங்களோட ஐடிஸ்க்கு எல்லாத்துக்குமே செப்பரேட்டாக இன்சென்டிவ்ஸும் ரிவார்ட்ஸும் கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஸோ இது ரொம்ப ஒரு டைமில் ஃபாஸ்ட்டாக ரொம்ப ரீச் அவுட் ஆக ஆரம்பிச்சு. இது ஒரு கம்யூனிட்டி பில்டிங்காகவே மாறிடுச்சு. எப்படின்னா, ஓகே ரீஷேர்னா இப்படி நடக்குது, ஓகே இந்த மாதிரி அப்போ யார் வந்து அதிகமாக ரிவார்ட்ஸ் வாங்குறா, யார் நிறைய இன்சென்டிவ்ஸ் வாங்குறா அப்படின்ற மாதிரி ஒரு போட்டி உருவாகி நிறைய பேர் ரீஷேர் பண்ண ஆரம்பித்தாங்க. இதனால் நிறைய விசிபிலிட்டியும் கிடச்சிது, நிறைய அவங்களுக்கு லாபமும் வந்துச்சு. யாருக்கு நம்ம ரிவார்ட்ஸ் இன்சென்டிவ்ஸ் சொல்கிற நம்மளோட ஜூடியோ பிராண்டுக்கு நிறைய லாபமும் அதிகமாக வந்துச்சு. ஏன்னா விசிபிலிட்டி அந்தளவுக்கு மேசிவாக கொடுத்தது இந்த ஒரு கேம்பெயின் மட்டும். ஜூடியோ பிராண்ட் நெக்ஸ்ட்டு ஒரு கேம்பெயின் நேமை கொண்டு வந்தாங்க. அந்த கேம்பெயினோட நேம் பார்த்தீங்கன்னா மிக்ஸ் அண்ட் மேட்ச் கேம்பெயின். இந்த கேம்பெயினோட மெயின் ஐடியாவன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட ட்ரெஸ்ஸஸை வச்சு கஸ்டமர்ஸை புது ஸ்டைல்ஸ் ஆஃப் ட்ரெஸ்ஸஸை ரெடி பண்ணி அவங்க காஸ்டியூமாக வேர் பண்ண வைக்கிறது தான் இந்த ஒரு கேம்பெயினோட மெயின் மோட்டோவே. ஸோ அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவங்களோட ஷோரூம்ஸ் எல்லாத்துலேயுமே டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸை தீம்ஸில் அவங்க வந்து ட்ரெஸ்ஸப்ஸை அரேஞ்ச் பண்ண ஆரம்பித்தாங்க. வர கஸ்டமர்ஸ் கிட்ட எல்லாருமே ஒரு கேட்டலாக் மாதிரி ஒரு ஸ்டைல் அண்ட் லுக் புக்ஸ் அப்படின்னு கொடுக்க ஆரம்பித்தாங்க. இந்த புக்குக்குள்ளே என்ன இருக்குன்னா, அவங்க வச்சிருக்க ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸில் வேர் பண்ணுற மாதிரி ஒரு சில ஃபோட்டோஸ் இருக்கும், அதோட டிசைன்ஸும் இருக்கும். ஸோ இந்த புக்கை அவங்ககிட்ட கொடுத்து, நீங்கள் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸை எடுத்து ரெடி பண்ணாலும் ஓகே, இல்லாட்டி நீங்கள் எங்கள் ட்ரெஸ்ஸை பர்ச்சேஸ் பண்ணிட்டு உங்களோட ஓன் ஸ்டைல்ஸை நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. அது சொன்னது மட்டும் இல்லாமல் ப்ளஸ் அவங்க இன்னொரு ஆட் ஆன் மெசேஜ் பண்ணாங்க. அந்த ஒரு மெசேஜால் தான் அவங்களோட கேமே கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக ப்ளே ஆக ஆரம்பிச்சிது. எப்போன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த மாதிரி ஸ்டைல்ஸ் க்ரியேட் பண்ணால் உங்களோட ஓன் ஸ்டைல்ஸை நீங்கள் க்ரியேட் பண்ணிவிட்டு #Zudio Mix and Match அப்படின்னு நீங்கள் அப்லோட் பண்ணிங்கன்னா இன்டர்நெட்டில்
அதை எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துன்னா எங்களோட இந்த லுக் அண்ட் லைக் ஸ்டைல் டிஃப்ரென்ஸ் புக்கில் உங்களோட இமேஜஸை ஆட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி அவங்க அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க அந்த புக்லெட்லேயே. இது வந்து மேசிவான ஒரு ரீச்சை கொண்டு வந்திருக்கு. ஏன்னா நம்மளோட மேகசினில் ஒரு பெரிய கம்பெனி மேகசினில் நம்மளோட ஒரு ஸ்டைல்ஸ் வருதுன்னா யார் விரும்ப மாட்டா அப்படின்ற ஒரு பேசிக்கான ஐடியா அவங்க கேப்சர் பண்ணிவிட்டு அவங்களோட டிஃப்ரெண்ட்டான ஸ்டைல்ஸ் எல்லாருமே நிறைய பேர் மேசிவாக போட்டு டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸில் கொண்டு வர ஆரம்பித்தாங்க. இது ஒரு இன்டைரக்ட் மார்க்கெட்டிங்காகவே அவங்களுக்கு அமைஞ்சிருச்சு. ஸோ இந்த ஒரு 2 கேம்பெயின்ஸ் மட்டுமே ஜூடியோட பர்ஃபெக்டான ஒரு ஹியூஜ் ப்ராஃபிட்ஸ் ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில் ஒரு பர்ஃபெக்டான ஹியூஜ் ப்ராஃபிட்ஸை கொண்டு வந்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துக்க வேண்டிய இந்த கேஸ் ஸ்டடியில் முக்கியமான 5 டிப்ஸ் உங்களோட பிஸ்னஸில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறதா இருந்தாலும் சரி, அப்படி இல்லாட்டி நீங்கள் க்ரோ பண்ண நினைக்கணும்னு நினச்சாலும் சரி, இப்போ நான் சொல்ல போகிற இந்த 5 டிப்ஸை கன்ஃபார்மாக ஒரு வாட்டி முக்கியமாக கேளுங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நீங்கள் மனசில் வச்சுக்க வேண்டியது, நீங்கள் இந்தியன் மார்க்கெட் கூட ப்ளே பண்ண போகிறீங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது அஃபோர்டபுள் ப்ரைஸிங் வித் ஹையஸ்ட் குவாலிட்டி ப்ராடக்ட். இதுவாக தான் நீங்கள் வந்து ஃபஸ்ட் ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா நம்ம இந்தியாவுக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு அபோவ் 70% மேலே இருக்கிற பீப்புள்ஸோட கண்டிஷன் பார்த்தீங்கன்னா லோவர் கிளாஸ் அண்ட் மிடில் கிளாஸ். ஸோ இந்த பீப்புளை மோஸ்ட் ப்ராபப்லி நீங்கள் டார்கெட் பண்ணும்போது உங்களோட ஃபஸ்ட்டு ஒரு இனிஷியேட்டிவ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு நீங்கள் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது அஃபோர்டபுளான ப்ரைஸிங்கில் பெஸ்ட்டு குவாலிட்டியை கொண்டு வரணும். செகண்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா ட்ரெண்டியான விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் ஒரு விஷயத்தை கொண்டு வர முடியும். ஏன்னா நம்மளோட மென்டாலிட்டி எப்படி இருக்கும்னா, லோவஸ்ட் ப்ரைஸில் ஹையஸ்ட் குவாலிட்டியாக கிடைக்கணும் ப்ளஸ் அது ட்ரெண்டியாகவும் இருக்கணும் அப்படின்ற நினைக்கிற ஒரு மென்டாலிட்டி கொண்ட பீப்புள்ஸ் தான் மோஸ்ட் ப்ராபப்லி இங்கே இந்தியாவில் அஃபண்ட் ஆகாதீங்க. ஆனால் ஒரு டிப்பிக்கலாக கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா இந்த மாதிரி தான் நம்ம இருப்போம். ஸோ நீங்கள் ட்ரெண்டிங் கேட்ச் பண்ணணும், அஃபோர்டபுள் ப்ரைஸிங்காகவும் இருக்கணும், ப்ளஸ் குவாலிட்டி குறையாமல் இருக்கணும். ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் ஞாபகம். ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ப்ரெசன்ஸ். இப்போ இருக்க ஜென்ரேஷன் டைமில் கண்டிப்பாக உங்களோட பிராண்டுக்குன்னு ஒரு ஆன்லைன் ப்ரெசன்ஸ் இருந்தே ஆகணும். ஆன்லைன் ப்ரெசன்ஸ்னும் போது நீங்கள் வந்து உங்கள் பர்சனல் பிராண்டாக கொண்டு வரது ப்ளஸ் அதை ஒரு பிராண்டிங்காகவும் கொண்டு வரணும். 2 விதம் இருக்குது, பர்சனல் பிராண்டிங் அண்ட் பிராண்டிங். இந்த பர்சனல் பிராண்டிங் வரும்போது ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் நீங்கள் க்ரோ பண்ணலாம் உங்களோட பிஸ்னஸை. அந்த பிஸ்னஸ் க்ரோ ஆனதுக்கப்புறமா அதை நீங்கள் விட்டுட்டு போக முடியாது, ஒரு இடத்துல செல்லும் பண்ண முடியாது, அந்த இடத்துல நீங்கள் வந்து மற்றவங்களை வச்சுட்டு போக முடியாது. ஏன்னா அந்த ஃபேஸோட அந்த பிராண்டே உங்களோட ஃபேஸாக மாறதுக்கான சான்சஸ் இருக்குது, விச் இஸ் கால்ட் அஸ் பர்சனல் பிராண்டிங். செகண்ட் பார்த்தீங்கன்னா பிராண்டிங்னும் போது நீங்கள் வந்து உங்கள் கம்பெனி நேமே வைப்பீங்க. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் நீங்கள் அந்த இடத்துல இல்லாமல் இருந்தாலும் அந்த பிராண்டை உங்களால் க்ரோ பண்ண வைக்க முடியும். வேறு ஏதாச்சும் அசைன் பண்ணியோ இல்லாட்டி அந்த பிராண்டை சேல் கூட பண்ண முடியும். ஏன்னா அந்த பிராண்டோட ஃபேஸ் நீங்கள் கிடையாது. ஸோ ஒரு பிராண்டை நீங்கள் பர்சனல் பிராண்டிங்காக கொண்டு போகணும்னு ஆசைப்பட்றீங்களா இல்லாட்டி பிராண்டடாக கொண்டு போகணும்னு ஆசைப்பட்றீங்களா அப்படின்றத நீங்கள் தான் டிசைட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு ஃபார்மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் விஷயம் விசிபிலிட்டி. உங்களோட ஸ்டார்ட் பண்ண போகிற பிஸ்னஸ்க்கு விசிபிலிட்டி ரொம்ப முக்கியம். அதுக்கு தான் என்கிட்ட இப்போ ஆன்லைனில் ஐடி வச்சுருக்கேன்ல, அது விசிபிலிட்டி பத்தாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக பத்தாது. நீங்கள் ஐடிஸ் வச்சுருந்தாலும் ஆல்ரெடி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் இன்டர்நெட்டில் இருப்பாங்க. அந்த இன்ஃப்ளூயன்ஸ் கிட்ட எல்லாருமே இன்ஃப்ளூயன்சர்ஸ் தான் உங்களோட பிராண்டுக்கான ஒரு மேஜர் பாயிண்ட்டாக இருப்பாங்க க்ரோத்துக்கு. ஏன்னா ஒரு இன்னொரு பீப்புளை நம்பி தான் ஒரு ப்ராடக்டை வாங்குறாங்க இப்போ இருக்க கான்ஷியஸ் மென்டாலிட்டி ஜென்ரேஷன் பீப்புள்ஸ் எல்லாருமே. ஸோ நீங்கள் எந்த பிராண்ட் ஸ்டார்ட் பண்ணாலும் அதுக்கான பீப்புள்ஸை நீங்கள் அந்த பிராண்டுக்கு ரிலேட் பண்ணுற மாதிரி ஒரு இன்ஃப்ளூயன்ஸில் போய் அட்டாச் ஆகும் போது பீப்புளோட பாயிண்ட் ஆஃப் வியூவும் ரொம்ப நல்லாயிருக்கும், அதோட பை ரேட்டும் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் மட்டும் ஒரு ஃபுட் பிளாக் சேனலில் போய்ட்டு நீங்கள் வந்து இந்த ட்ரெஸ்ஸை போய்ட்டு ப்ரொமோட் பண்ணிங்கன்னா அங்கே வந்து உங்களோட பிராண்டுக்கான ஒரு வேல்யூ ரொம்ப கம்மியாகிடும். அப்படி பண்ணாமல் சப்போஸ் ஆல்ரெடி அவங்க வந்து ஒரு கிளாத்திங் டிஃப்ரெண்ட்டான ஆல்ரெடி ரிவ்யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, இல்லை கிளாத்திங் பற்றி தான் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் கிட்ட போயிட்டு நீங்கள் அவங்கள அப்ரோச் பண்ணி அவங்களும் உங்களோட ப்ராடக்டை ப்ரொமோட் பண்ண சொல்லும் போது அதோட ரேட் வைஸ் அதிகமாக இருக்கும். உங்களோட பை ரேட் சொல்கிறேன், பீப்புளோட இன்ட்ராக்ஷன் ரேட்டும் அதிகமாக இருக்கும், ப்ளஸ் உங்களோட பிராண்ட் வேல்யூ ரொம்ப ஏறும். ஸோ இந்த 2 முக்கியமான விஷயத்தை ஆன்லைன் ப்ரெசன்ஸ் ப்ளஸ் ஆன்லைன் ப்ரெசன்ஸ் வச்சுக்க இன்ஃப்ளூயன்ஸை நீங்கள் டார்கெட் பண்ணால் மட்டும்தான் உங்களோட பிராண்ட் வேல்யூ ப்ளஸ் பிராண்டோட ரெவன்யூ க்ரோத்தை இன்க்ரீஸ் பண்ண முடியும். கம்ப்ளீட்டாக இந்த மாதிரி பிஸ்னஸோட ரிலேட்டடாக கேஸ் ஸ்டடிஸ் ரொம்ப பிடிச்சிருக்குன்னா கீழே ஒரு லைக் பண்ணுங்கள். ஏன்னா இதே மாதிரி வீடியோஸ் கேஸ் ஸ்டடிஸ் பற்றி போடணும்னு நினச்சிங்கன்னா கன்ஃபார்மாக கீழே ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இது என்னோட ஃபர்ஸ்ட் லைக் இந்த கேஸ் ஸ்டடிஸ் பற்றி எடுக்கிறது. ரொம்ப முக்கியமான விஷயம், ஜூடியோ பிராண்டு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஜூடியோ பிராண்டை ஏன் ஜூடியோன்னு வச்சாங்கன்னா ஜஸ்ட் டு அட்ராக்ட் தி யூத் பீப்புளை அட்ராக்ட் பண்ணுறதுக்கான ஒரே ரீசனுக்காக மட்டும்தான் இந்த ஜூடியோன்ற நேமை வச்சுருக்காங்க. இதுக்கு எந்த ஒரு ஸ்பெசிஃபிக்கான மீனிங்கும் அவங்க இதுக்கு கொடுக்கவே இல்லை, ஜஸ்ட் டு அட்ராக்ட் யங்ஸ்டர்ஸ்க்காக மட்டும் வச்சுருக்காங்க. ஸோ யார் இந்த நேமை ஸ்பெசிஃபிக்காக செலக்ட் பண்ணாங்க அப்படின்னு நான் செக் பண்ணி பார்க்கும்போது கிடைக்கல. ஸோ இதுதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த ஜூடியோ பிராண்டுக்கான நோ மீனிங், பட் ஆனால் ஜஸ்ட் டு அட்ராக்ட் யூத்ஃபுல் பீப்புளுக்காக மட்டும்தான் இந்த நேமை வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி நிறைய பிஸ்னஸ் ரிலேட்டடாக புது பிஸ்னஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணி நீங்கள் வந்து லேர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இங்கே தெரியுற இந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்கள், கன்ஃபார்மாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்.